அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழக சட்டசபையில் மதுரை மத்திய தொகுதியினுடைய தாவேகா உறுப்பினர் திரு முஸ்தபா அவர்கள் மானிய கோரிக்கையில் அவர் பேசுகிறார். 1999 இஸ்லாமியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார் என்று. ஆனால் இவர் மத்திய தொகுதியில் பொதுவாக நின்று ஜெயிச்சவர். ஆனால் இவர் இப்போ சட்டசபைக்கு போகும்போது இவங்க இஸ்லாமிய பிரதிநிதியாக மாறிடுறாங்க. லீமாராஸ் அம்மா போனாங்க, அவங்க உடனே கிறிஸ்துவ பிரதிநிதி அப்படிங்கிறாங்க. ஆனால் பொதுவாக நின்று ஜெயிக்கும் போது எல்லாரும் ஓட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க எம்எல்ஏ ஆன பிறகு பதவி கிடைச்சப்போ தன்னுடைய மதத்துக்காக போயிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இந்து எம்எல்ஏ யாரும் அப்படி பேசுறது இல்லை. இந்த முஸ்தபா அப்படி தான் பேசுகிறாரு. நேற்றைய தினம் சொல்கிறாரு, இஸ்லாமிய சமுதாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது 90களில் அப்படின்னு சொல்லி. ஐயா, வரலாறு நாங்கள் சொல்கிறோம், வரலாறு படித்து பாருங்கள். கோயம்புத்தூரில் 1997 நடு ரோட்டில் போக்குவரத்தினுடைய காவலர் செல்வராஜை படுகொலை செய்தது யார்? அல்லுமா அடிப்படை பயங்கரவாதிகள் இல்லையா? காவலர் குடும்பம் நடு ரோட்ல மறியல் பண்ணி உட்கார்ந்தாங்களே, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதை பேசலாமா? வரலாறு யாரும் மறக்க முடியாது. சிரித்த கோவை சிதறிய நாள் அது. 1998 பிப்ரவரி 14 கோயம்புத்தூர்ல குண்டு வெடித்து 58 பேர் சிதறி செத்து போனாங்க. நூற்றுக்கணக்கான பேர் காயமடைந்தாங்க. தொழில் நகரம் எழுந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆச்சு. இதை பத்தி பேசலாமா? மதுரை மத்திய தொகுதியினுடைய முஸ்தபா அவர்களே, இதை பத்தி பேசுங்களே. ஏதோ நீங்க ஒரு சமுதாயம் மட்டுமே பாதிக்கப்பட்டது மாதிரி சொல்றீங்களே, ஒட்டுமொத்த இந்த தேசமே பாதிக்கப்பட்டது பயங்கரவாதத்தினால. ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல, அந்த அடிப்படை பயங்கரவாதினால யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட போது எவ்வளவு பேர் கண்டனம் கொடுத்தாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு அச்சுறுத்தலான நிலைமை தான் இருந்துச்சு. 2 ஆண்டுகளுக்கு முன்னால காரு குண்டு வெடிச்சுதா இல்லையா? அப்போ நாம சொல்ற விஷயம் பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ இது ஒரு சமுதாயத்தில் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த சமுதாயத்துடைய தலைவர் தான் ஒன்று திருத்தணும். இந்த இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்படுது, இஸ்லாமிய சமுதாய தலைவரை கூப்பிட்டு அந்த பசங்களுக்கு நீங்கள் சொல்லி குண்டு வைக்காதப்பா, வன்முறையில் போகாதன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த சம்பவம்லாம் கடந்த காலங்களில் நடந்ததில் வரலாற்றை திருப்பி சொல்லணும் என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். சபாநாயகர் சொல்றாரு, நடந்ததை மறந்து விடுங்கள், இனி நடப்பது நல்லா நடக்கணும். நாமளும் அதான் சொல்றோம். இனிமேல் தமிழகத்தில் எந்த இடத்துலையும் குண்டு வெடிப்பு நடக்கக்கூடாது, பயங்கரவாதத்தால் யாரும் பலியாக கூடாது, அடிப்படை மத அடிப்படைவாதிகளால் யாரும் கொல்லக்கூடாது. இதுதான் நாமளும் சொல்றோம். அப்போ பேசும்பொழுது எதை பேசணும் யோசனை பண்ணி பேசணும். கன்னியாகுமரியில் கலிக்காவிலையில் ஒரு எஸ்ஐ வில்சனை கொண்டது அடிப்படை பயங்கரவாதிகள். அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது? இஸ்லாமிய முறை பிரகாரம் தான் அவர் இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ காவல்துறை அதிகாரிலாம் வெட்டப்பட்டிருக்க வரலாறு நாம் சொல்லாமா? அதனால் வர்றது நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி பேசுங்க, தொகுதியுடைய மக்களுக்காக பேசுங்க, மதுரை மத்திய தொகுதி மக்களுக்காக நீங்கள் பேசுங்க. ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கு, தனியாக ஒரு சமுதாயம் ஓட்டு போடல, நீங்கள் எம்எல்ஏ ஆகலை. தாவேக்காக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசுங்கள். தயவு செய்து சட்டமன்றத்தில் ஒரு கபட நாடகம் ஆடாதீர்கள். ஏதோ உங்கள் சமுதாயம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. இன்னைக்கும் கைகால் ஊனமாக நூற்றுக்கணக்கு பேர் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க இந்த குண்டு வெடிப்பினால். அதனால் எல்லாத்துக்கும் சேர்ந்து பேசுறது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அழகு. அதை தான் இனிமேல் வருங்காலத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.